வெல்கம் டு ஜெனி ஜோன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயட் வீடியோலாம் இல்லை, என்னோடய ஸ்கின் கேர் வீடியோ. ஸோ எனக்கே இந்த வீடியோ எடுக்கிறப்ப ஜாலியாக தான் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஸ்கின் கேர் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எந்திரிச்சாச்சு, குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு டோனர் போடலான்னு நினச்சேன். இன்றைக்கி நான் வெளியே போகிறேன், அதனால் சன்ஸ்க்ரீன் போட போகிறேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் ஐடியா அவங்க கூடயே ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் இன்றைக்கி ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சந்தனம், லைட்டாக தண்ணி ஊற்றி நான் நல்லா இலச்சிக்கிறேன். ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் சன்ஸ்க்ரீன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கூலிங்காகவும் இருக்கும். பிளாக் மார்க்ஸ் எதுவுமே வந்து ஃபேஸில் வர விடாது. சந்தனம் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஃபேஸ்க்கு. அந்த மாதிரி ரொம்ப வெயிலில் போயிட்டு வரீங்க, இன்றைக்கி டே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா சந்தனம் போட்டு கொண்டாந்து படுத்துருங்க. ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஸ்மெல் அவ்வளோ சூதிங்காக இருக்கும். என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் நல்லா சந்தனத்தை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சந்தனம் பார்த்திங்கன்னா ரெட்னஸ் இருக்குது, ஏசன்ஸ் ஃபைட் பண்ணும், ஸ்கின்னை சூப்பராக பிரைட் பண்ணும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸில் ரொம்ப அதிகம். அது மாதிரி சன் டேமேஜ் ரிலீஃப், ரெட்னஸ் அது எல்லாமே ரிலீவ் பண்ணும். போஸ்ட்டை டைட்டன் பண்ணும். ஸ்கின்னை சூப்பர் டூப்பராக டைட்டனிங்காக வச்சுருக்கோம். அந்த ஸ்மெல் தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செம்மையாக இருக்கும். ஸோ சந்தனம் நல்லா தடவை நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் சந்தனம். ஸோ அது எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து தொடச்சி அப்படியே ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்ணை மூடி தொடங்க, ஏன்னா அது தூசி அப்படியே பறக்கும். லைட்டாக அப்படியே தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கும் பவுடர் அடித்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நான் அதை ஷேர் பண்ணுறேன். நான் பவுடர் மேக்ஸிமம் அடிக்க மாட்டேன், அடித்தாலும் என் ஸ்கின் வந்து இந்த மாதிரி பிரைட்டாலாம் ஆனதே கிடையாது. நான் இது போட்டதுக்கப்புறம் உண்மையாகவே என் ஸ்கின் சூப்பர் பிரைட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு காட்டன் சுடிதார்ஸ் எல்லாம் போட்டு, காலேஜ் டேஸில் போட்டது. அதனால இங்கேயும் ஓகே இன்றைக்கி போடலாம் அப்படின்னு போட்டாச்சு. நான் ரப்பர் பேண்ட் போட்டிருக்க பார்த்தீங்கன்னு தெரியல, இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக நல்லா ரப்பர் பேண்ட் போட்டிருப்பேன். முன்னாடி வந்து என் பாட்டி அந்த மாதிரி என் சித்தி தைச்சி தருவாங்க, எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சுடி வந்து எனக்கு தெரிஞ்ச அக்காட்ட கொடுத்துருந்தேன். அந்த இன்ஸ்டா வந்து ஆராங் ஃபேஷன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, நான் கீழே ஐடி உங்களுக்கு டேக் பண்ணுறேன். அவங்க தான் எனக்கு இது தைச்சி கொடுத்துருந்தாங்க. நான் சொல்லவே இல்லை அவங்கள்ட்ட ரப்பர் பேண்ட் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் சூப்பராக எனக்கு க்யூட்டாக இருந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இன்றைக்கி அதோட பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி டி நகர் ஷாப்பிங் போகலாம், ஃபோன் கவர் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகலான்னு கிளம்பியாச்சு. ரொம்ப நேரமாக ட்ரெயின் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால் வெயிட் பண்ணி ட்ரெயினில் ஏறினோம். அங்கே நிறைய இருந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம், ரொம்ப கூட்டமாக இல்லை, வெயிலாக இருந்ததுனால நல்லா பொறுமையாக எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. நான் 2-3 கிளிப்பிங் தான் ஆட் பண்ணியிருப்பேன். வெயிலில் உண்மையாக எங்கே நடக்கவே முடியல, ஸோ வீடியோ எடுக்க முடியல. ஸோ வாட்ச் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது இந்த தடவை. 200க்கு ஜிஆர்டிக்கு எய்த்தாப்பில். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வாங்கினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் இருக்கான்னு அப்படியே பார்த்தோம். ஃபோன் கவரும் கஸ்டமைசேஷன் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு.